வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். லாஸ்பேட்டை தொகுதி மடுவுப்பேட் பகுதியில் அங்கன்வாடி அமைக்க நடவடிக்கை. காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் ஆய்வு. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பெயரில் போலி முகநூல் கணக்கு. மர்ம நபர் பேசிய தொலைபேசி எண்ணின் முகவரி ஹரியானா என முதற்கட்ட தகவல். தொழிலாளர் துறையை கண்டித்து தமிழ் உரிமைகள் இயக்கத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதி மடுவுப்பேட் பகுதியில் அங்கன்வாடி அமைக்க காவல்துறை அலுவலகத்தின் அருகில் உள்ள இடத்தினை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் ஆய்வு மேற்கொண்டார். லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் அடிப்படை வசதிகள் அனைத்தையும் தொகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று ஒவ்வொன்றாக துறை சார்ந்த அதிகாரிகளிடம் முன்வைத்து அவற்றை நிறைவேற்றி வருகிறார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன். அந்த வகையில் லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள மடுவுப்பேட்டையில் அங்கன்வாடி அமைத்து தரும்படி அந்த பகுதி மக்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதனிடம் கோரிக்கை வைத்தனர். மக்களின் கோரிக்கையை ஏற்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் லாஸ்பேட்டை காவல்துறை அலுவலகத்தின் அருகில் உள்ள இடத்தினை அங்கன்வாடி மையம் அமைக்க ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது காங்கிரஸ் நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநரின் பெயரில் போலி முகநூல் கணக்கு துவங்கி பொதுமக்களிடையே மோசடியில் ஈடுபட முயற்சி செய்த இணைய வழி மோசடி கும்பலின் மீது சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர் பேசிய தொலைபேசி எண்ணின் முகவரி ஹரியானா என தெரிய வந்துள்ளது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனின் பெயரில் போலி முகநூல் கணக்கு துவங்கப்பட்டு இந்த போலி கணக்கு மூலம் துணைநிலை ஆளுநரிடம் குறைகளை தெரிவிக்க முயற்சி செய்யும் பொதுமக்கள் மற்றும் நண்பர்கள் வரிசையில் உள்ளவர்கள் உள்ளிட்ட பொதுமக்களை தொடர்பு கொள்ளும் மர்ம நபர்கள் அவர்களது தொலைபேசி எண்களை கேட்பதாகவும் பின்னர் அவர்களை ஏமாற்றி பண பரிமாற்றம் செய்ய தூண்டுவதாக புகார்கள் வந்தன. மேலும் அந்த போலி முகநூல் கணக்கில் துணைநிலை ஆளுநர் பதிவிடுவது போல் தனது நண்பரான மத்திய காவல்துறை அதிகாரி சந்தோஷ்குமார் என்பவர் ஓய்வு பெற போவதால் அவர் வசித்து வந்த வீட்டில் உள்ள நாற்காலி, மேஜை பொருட்கள் உள்ளிட்ட வீட்டு உபயோக பொருட்கள் குறைந்த விலைக்கு விற்கப்படுவதாகவும் அதற்கு முன்பணம் செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி வீட்டு உபயோக பொருட்களை வாங்க விருப்பம் தெரிவித்த நபர்களை உடனடியாக மர்ம நபர்கள் தொலைபேசியில் வாட்ஸ்அப் காலில் தொடர்பு கொண்டு குறிப்பிட்ட விலையை கோரி முன்பணம் அனுப்புமாறு கூறியுள்ளனர். இந்த நிலையில் இந்த மோசடி மற்றும் போலியான முகநூல் குறித்த தகவல் துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு தெரியவந்ததை தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் மாளிகை அதிகாரிகள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் மர்ம நபர் தொடர்பு கொண்ட தொலைபேசி எண்ணின் முகவரி ஹரியானா என தெரியவந்துள்ளதை அடுத்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். தற்பொழுது இந்த விவகாரம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அப்போதைய புதுச்சேரி கவர்னர் தமிழிசை பெயரில் போலியான கணக்கை துவங்கி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனுக்கு போலி செய்தி அனுப்பி இணைய வழி மோசடி கும்பல் ஈடுபட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. லாஸ்பேட்டை தொகுதி ஜீவானந்தபுரம் பகுதியில் உள்ள கால்வாய்களை சீரமைத்து தரும்படி அதிகாரிகளுக்கு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் அறிவுறுத்தியுள்ளார். லாஸ்பேட்டை தொகுதியின் ஜீவானந்தபுரத்தில் உள்ள கால்வாய் வாய்க்காலில் தண்ணீர் சரியாக போகாத காரணத்தினால் கொசுக்கள் அதிக அளவு உற்பத்தியாகி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும், எனவே கொசு தொல்லையை போக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதனிடம் கோரிக்கை வைத்தனர். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்ற காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் ஜீவானந்தபுரத்தில் உள்ள கால்வாய் பாலத்தினை ஆய்வு மேற்கொண்டு உடனடியாக அதில் சரியாக தண்ணீர் போகும்படி உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுரை கூறினார். இந்த ஆய்வின் போது காங்கிரஸ் நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உடனிருந்தனர்.
கிருமாம்பாக்கத்தில் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் உத்தரவேலு அவர்களின் 40வது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் 40 ஆண்டுகளுக்கு முன்பு சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவராக பணியாற்றிய அமரர் உத்தரவேலு அவர்களின் 40வது ஆண்டு நினைவு தினம் ஏம்பலம் தொகுதி கிருமாம்பாக்கம் மெயின் ரோட்டில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் உத்தரவேலுவின் திருவுருவப் படத்திற்கு அவரது மகனும் ஏம்பலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான லட்சுமிகாந்தன் மற்றும் அவரது சகோதரர் துணை சபாநாயகர் ராஜவேலு உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். தொடர்ந்து மெயின் ரோட்டில் இருந்து மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவருடைய திருவுருவப் படத்துடன் கூடிய வாகனம் மூலம் கிருமாம்பாக்கத்தில் உள்ள அவரது நினைவிடம் நோக்கி மௌன ஊர்வலம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 1000த்திற்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் அங்கு உத்தரவேலுவின் சமாதியில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, ரமேஷ், என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயபால், ஏம்பலம் தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், பொதுமக்கள், பல்வேறு அரசியல் கட்சியினர் உள்ளிட்ட ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். நினைவு நாளையொட்டி அனைவருக்கும் அறுசுவை விருந்தாக அன்னதானம் வழங்கப்பட்டது. லாஸ்பேட்டை தொகுதி கைலாஷ் நகரில் சாலை அமைக்கும் பணிகளை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். லாஸ்பேட்டை தொகுதி கைலாஷ் நகர் பொதுமக்கள் சாலை அமைக்கும் பணி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதனிடம் கோரிக்கை வைத்தனர். சட்டமன்ற உறுப்பினர் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று சாலை அமைப்பதற்கான பணிகளை துவங்கினார். காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் சாலை அமைக்கும் பணியினை நேரில் சென்று பார்வையிட்டார். சாலையின் தரத்தையும் கால்வாய்களையும் கண்டறிந்து ஆய்வு மேற்கொண்டார். இதில் சாலை அமைக்கும் அதிகாரிகளிடம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் ஆலோசனை மேற்கொண்டார். ராஜ்பவன் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளரும் வழக்கறிஞர் அணி மாநில அமைப்பாளருமான மருது பாண்டியன் தலைமையில் 2026ஆம் ஆண்டு தினசரி கேலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளரும் வழக்கறிஞர் அணி மாநில அமைப்பாளருமான மருது பாண்டியன் தலைமையில் 2026ஆம் ஆண்டிற்கான தினசரி கேலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்த பின்பு கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு கேலண்டர்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து தொகுதி முழுவதும் தினசரி கேலண்டர் மற்றும் பரிசு பொருள் வழங்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. லாஸ்பேட்டை தொகுதி ஜீவானந்தபுரம் பகுதி மக்களுக்கு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் மற்றும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் தினசரி கேலண்டர் மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினர். வரவேற்கும் விதமாக லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரின் தினசரி கேலண்டர் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஜீவானந்தபுரத்தில் உள்ள பாலாஜி வீதி, எம்ஜிஆர் வீதி ஆகிய பகுதிகளில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் மற்றும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் இணைந்து மக்களின் வீடுகளுக்கே சென்று தினசரி கேலண்டர்கள் மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி குழுவினர்கள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் 2026ஆம் ஆண்டிற்கான காலண்டர் வழங்கும் நிகழ்ச்சியை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில்
கேலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி தொண்டமாநத்தம் ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து மாலை அணிவித்து முதல் மரியாதை செய்யப்பட்டது. இதனையடுத்து ஊசுடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொதுச் செயலாளருமான கார்த்திகேயன் தலைமையில் தொண்டமாநத்தம் காங்கிரஸ் தலைவர்கள், தெற்கு வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சங்கர் பாபு, வடக்கு வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ராமு, மகளிர் காங்கிரஸ் தலைவி, மாணவர் காங்கிரஸ் தலைவர் ஆகியோர் முன்னிலையில் பொதுமக்களுக்கு கேலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி முதற்கட்டமாக தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் செந்தில்குமார், மாணவர் காங்கிரஸ் தலைவர், மகளிர் காங்கிரஸ் தலைவி, ஊசுடு தொகுதி காங்கிரஸ் பேரியக்கத்தின் வட்டார தலைவர்கள், மாநில தலைவர்கள், அனைத்து தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் தொண்டமாநத்தம், துத்திப்பட்டு உட்பட ஊசுடு தொகுதியை சார்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். கமலா அறக்கட்டளை சார்பாக நடைபெற்ற மகளிர் குழு கூட்டத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பங்கேற்று மகளிருக்கான வங்கிக் கடன் தொகையினை வழங்கினார். லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள ஜீவானந்தபுரத்தில் கமலா அறக்கட்டளை சார்பாக மகளிர் குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த மகளிர் குழு கூட்டத்தில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன், கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் பங்கேற்றனர். காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் மகளிர் நலத்திட்டங்கள் குறித்து கூட்டத்தில் ஆலோசனை நிகழ்த்தினார். தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன், கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் இந்த குழுவில் உள்ள ஒவ்வொரு மகளிருக்கும் 1 லட்சம் ரூபாய்க்கான வங்கி கடன் தொகையினை வழங்கினர். இந்த குழுவில் உள்ள அனைத்து பெண்களும், எங்கள் பிள்ளைகள் படிப்பதற்கும் எங்களுக்கு மிகவும் உதவியாக உள்ளது இந்த பணம் என்று கூறி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதனுக்கும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதனுக்கும் நன்றி கூறி சிறப்பித்தனர். புதுச்சேரி RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொகுதி தலைவர்கள் 10 பேர் கொண்ட முதல் பட்டியலை வெங்கட்ரமணன் வெளியிட்டார். புதுச்சேரி RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் 10 பேர் கொண்ட தொகுதிகளுக்கான தலைவர்களின் முதல் பட்டியலை மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் வெளியிட்டார். தொகுதி தலைவர்களின் அறிமுக கூட்டம் சிவகுமாரன் தலைமையில் சிவகுமார், கோமதி சங்கர், சுப்பிரமணி, கவிதா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் முத்தியால்பேட்டை, உப்பளம், முதலியார்பேட்டை, உருளையன்பேட்டை, அரியங்குப்பம், வில்லியனூர், ஊசுடு, திருபுவனை, தட்டாஞ்சாவடி, ஏனாம் ஆகிய 10 தொகுதிகளுக்கான தலைவர்களை மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் அனைவரையும் வரவேற்று பொன்னாடை போர்த்தி கௌரவித்து அறிமுகம் செய்து வைத்தார். அறிமுக கூட்டத்தில் RL வெங்கட்ராமன் பேசுகையில், புதுச்சேரியில் மக்கள் நலப்பணிகள் தீவிரப்படுத்தும் நோக்கில் RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பல்வேறு தொகுதிகளுக்கு புதிய தொகுதி தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நான் இந்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளேன். அடிமட்ட அளவில் கட்சியை வலுப்படுத்தவும் வரும் காலங்களில் மக்கள் முன்னேற்றத்திற்காக தீவிரமாக பணியாற்றவும் உங்களிடம் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். மேலும் இந்த புதிய நியமனங்கள் மூலம் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் இனிவரும் நாட்களில் மேலும் வேகம் எடுக்கும் என நம்புகிறேன். தொகுதி தலைவர்களாக பொறுப்பேற்று இருப்பவர்கள் அந்தந்த தொகுதிகளுக்கு பொறுப்புள்ளவர்களாகவும், தேர்தல் நெருங்குவதால் விரைவில் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகளை தயார் செய்து 10 நாட்களுக்குள் தலைமைக்கு அனுப்பி வைக்க வேண்டும். மேலும் கட்சியின் அடித்தளமே தொகுதிகள்தான் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. தொகுதி நிர்வாகிகளை நியமிக்கும் போது மகளிருக்கு 30% கட்சியில் உணர்வு பூர்வமாக செயல்படுபவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்தார். தமிழ் அமைப்பினர் மற்றும் காவல்துறையினர் இடையே தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் சட்டம் 1964 படி தமிழில் பெயர் பலகைகள் வைக்காத கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் மீது நடவடிக்கை எடுக்க தவறிய தொழிலாளர் துறையை கண்டித்து தமிழ் உரிமை இயக்கம் ஒன்றிணைந்து அணிவகுப்பு, முற்றுகை போராட்டம் நடத்தியது.
புதுச்சேரி வழுதாவூர் சாலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகிலிருந்து தொழில்துறை அலுவலகத்தை நோக்கி போராட்டம் பேரணியாக நடைபெற்றது. போராட்டக்காரர்கள் தொழில்துறை அலுவலகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த போது தடுப்பு கட்டைகளை அமைத்து காவல்துறையினர் தடுத்தனர். அப்பொழுது தடுப்பு கட்டைகளை தள்ளிவிட்டு முற்றுகையிட முயன்ற தமிழ் அமைப்பினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. தமிழ் உரிமை இயக்கத்தின் வீர வணக்கம், வீர வணக்கம். புதுச்சேரி அரசு, புதுச்சேரி அரசு, என்ஆர் அரசு, புதுச்சேரி அரசு, என்ஆர் அரசு, ஆளுநரே முதல்வரே, ஆளுநரே முதல்வரே, மக்கள் இயற்றிய சட்டத்தை, புதுச்சேரி அரசு இயக்கிய சட்டத்தை உடனே நடைமுறைப்படுத்து, உடனே நடைமுறைப்படுத்து. புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறையை, புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறையை, புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறையை, புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறையை அதிகாரம் உன்னிடமிருந்தும், அதிகாரம் உன்னிடமிருந்தும், அதிகாரம் உன்னிடமிருந்தும், அதிகாரம் உன்னிடமிருந்தும் நடைமுறைப்படுத்த தொடங்குவது, நடைமுறைப்படுத்த தொடங்குவது. புதுச்சேரி காமராஜர் சாலையில் இருசக்கர வாகனத்தில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக அருகில் இருந்த வாகனங்களும் தீயில் கருகியது. புதுச்சேரி காமராஜர் சாலையில் இரவு பணி முடிந்து வீடு திரும்பிய 2 இளைஞர்கள் தங்களது இருசக்கர வாகனத்தின் பின்புறம் தீப்பிடித்து எரிந்ததால் வாகனத்தை அங்கேயே நிறுத்திவிட்டு இறங்கி சென்றனர். இந்த நிலையில் வாகனத்தில் தீ திடீரென மளமளவென பரவி இருசக்கர வாகனம் முழுவதும் கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 வாகனங்களும் தீயில் கருகி நாசமானது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் உருளையன்பேட்டை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் இருசக்கர வாகனத்தின் மீது தண்ணீரை பீய்ச்சி அடித்ததில் தீ கட்டுக்குள் வந்ததால் பெரும் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டது. மேலும் இருசக்கர வாகனத்தில் தீ லேசாக பரவிய நிலையில் வாகனத்தில் வந்த இளைஞர்கள் இருவரும் வாகனத்திலிருந்து இறங்கி ஓடியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏனாம் பிராந்தியத்தில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதை கண்டித்து பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்தில் கடந்த சில மாதங்களாக குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த 1 மாதமாக அங்கு சாவித்ரி நகர் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு வருகிறது. குடிநீரில் கழிவுநீர் கலந்திருப்பதுதான் காரணம் என குற்றம் சாட்டி அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் 500க்கும் மேற்பட்டோர் சாவித்ரி நகர் நுழைவு வாயிலில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தரமற்ற குடிநீரை பாட்டில் மற்றும் குடங்களில் ஏந்தி வந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த புதுச்சேரி அரசின் டெல்லி பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் பொதுமக்களை சமாதானப்படுத்தினார். குடிநீரில் கழிவுநீர் கலப்பதை தடுப்பதற்கு அரசு சார்பில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. 1 மணி நேரமாக நடைபெற்ற போராட்டத்தின் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நிலுவை சம்பளம் வழங்க கோரி கல்வித்துறை அலுவலகத்தை ஆசிரியர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை அரசு நிதி உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஆசிரியர்களுக்கு 6 மாத நிலுவை சம்பளம் தீபாவளி போனஸ் வழங்காததை கண்டித்து பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு கூட்டமைப்பு கௌரவ தலைவர் சேஷாச்சலம் தலைமை தாங்கினார். சங்க தலைவர்கள், ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் மற்றும் இணை இயக்குநர்கள் சந்தித்து நிலுவை சம்பளம் விரைவில் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதை ஏற்று போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பாகூர் சோழியமேடு சுங்கச்சாவடி திறக்க எதிர்ப்பு தெரிவித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சமூக அமைப்பினர் மனு அளித்துள்ளனர். சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சமூக அமைப்பினர் அளித்துள்ள மனுவில் விழுப்புரம், புதுச்சேரி, நாகை 4 புறவழிச்சாலை பாகூர் சேலியமேட்டில் சுங்கச்சாவடி அமைக்கப்படுகிறது. இங்கு சுங்கச்சாவடி அமைந்தால் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை ஒட்டியுள்ள கிராமப்புற மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவர். அதே நேரத்தில் சுங்கச்சாவடி அமைக்கும் போது குறிப்பிட்ட கிலோமீட்டர் தூர அளவை கடைபிடிக்க வேண்டும் என்று விதி உள்ளது. ஒரு சுங்கச்சாவடிக்கும் மற்றொரு சுங்கச்சாவடிக்கும் ஏறக்குறைய 60 கிலோமீட்டருக்கு அடுத்துதான் சுங்கச்சாவடிகள் அமைக்க வேண்டும் என்று விதிகளில் உள்ளது. ஆனால் புதுச்சேரி சேலியமேடு பகுதியில் நிறுவப்பட்டு வரும் சுங்கச்சாவடியானது புதுச்சேரி மதகடிப்பட்டு அருகே தமிழக பகுதியான கெங்கராம்பாளையம் சுங்கச்சாவடியில் இருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்திற்குள் தான் இருக்கிறது. இப்படி குறிப்பிட்ட தூரத்தில் 2 சுங்கச்சாவடிகள் இருப்பது விதிமுறைகளுக்கு எதிரானது.
இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாவதுடன் உள்ளூர் மக்களும் பள்ளி கல்லூரி மாணவர்களும் ஏழை எளிய விவசாயிகளும் அதிக தொகையை சுங்கச்சாவடிக்காக செலவழிக்க நேரிடும் என்று கூறி இதை சம்பந்தப்பட்ட துறையினர் தடுக்க வேண்டும் என்று பொதுநல அமைப்பினர் போராட்டம் நடத்தினோம். பொதுமக்களின் உணர்வுகளை பொருட்படுத்தாத தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையினர் சேலியமேடு பகுதியில் சுங்கச்சாவடி கட்டுமானத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். பொதுமக்கள் மற்றும் பொதுநல அமைப்புகளின் போராட்டத்தை செவி சாய்க்காத மத்திய மாநில அரசுகளின் மெத்தன போக்கு காரணமாக பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை நீதிமன்றத்திற்கு தெரியப்படுத்தும் விதமாக பொதுநல வழக்கு தொடர்ந்துள்ளேன். அந்த பொதுநல வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு முன்பு கடந்த 8ஆம் தேதி அன்று விசாரணைக்கு வந்தது. மூத்த வழக்கறிஞர் ஞானசேகரன் இந்த சட்டவிரோத சுங்கச்சாவடி சேலியமேடு பகுதியில் செயல்படக்கூடாது என்று தனது வாதத்தை முன்வைத்தார். இதை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி அமர்வு சுங்கச்சாவடி சம்பந்தமான மத்திய மற்றும் மாநில அரசு துறைகளுக்கு நோட்டீஸ் அனுப்பி 2 வார கால அவகாசத்திற்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த நிலையில் நாளை பாகூர் சேலியமேடு சுங்கச்சாவடி திறக்க உள்ளதாக நாளிதழ்களில் அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் போது உயர்நீதிமன்றத்தை அவமதிக்கும் விதமாக சட்டவிரோதமாக சுங்கச்சாவடியை திறக்கும் அறிவிப்பு கண்டனத்திற்குரியதாகும். அதே நேரத்தில் மக்களுக்காக வீதியில் இறங்கி போராட வேண்டிய எதிர்க்கட்சிகளான திமுக, காங்கிரஸ் கட்சிகள் வேடிக்கை பார்ப்பது மக்களுக்கு அவர்கள் செய்யும் துரோகம். அதே நேரத்தில் ஆளுகின்ற கட்சிகளான பாஜக, என்ஆர் காங்கிரஸ் கட்சிகள் இதை தடுக்காமல் மக்களுக்கு துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கின்றனர். இவர்களது கூட்டு துரோக அரசியல் காரணமாக புதுச்சேரி மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். இவர்கள் கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் பரிசாக சுங்கச்சாவடியை திறக்க அனுமதித்து மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்துக் கொண்டிருக்கின்றனர். ஆகையால் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் போது இந்த சட்டவிரோத சுங்கச்சாவடியை திறக்காமல் தடுக்க மாவட்ட ஆட்சியர் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. 4 வழி சாலை அந்த சுங்கச்சாவடி அமைக்கிற விஷயமா நாங்கள் கடந்த மாதம் ஒரு போராட்டம் நடத்திருந்தோம். அதன் வாயிலாக சம்பந்தப்பட்ட துறையினருக்கு கடிதம் கொடுத்திருந்தோம். இந்த கடிதம் கொடுத்ததும் பிறகும் அங்கே தொடர்ந்து சேலிமேடு பகுதியில் சுங்கச்சாவடி அமைப்பதை மகாய் என்ற மத்திய நெடுஞ்சாலைத்துறை தொடர்ந்து பணிகளை செய்து கொண்டு வந்தார்கள். இந்த மக்களுக்கு விரோதமான, அதாவது சட்டவிரோத சுங்கச்சாவடி. பாஜக கட்சியில் இருந்து மாநில செயற்குழு உறுப்பினர் பிரபாதேவி பாஜக கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி மாநில செயற்குழு உறுப்பினரும் உழவர்கரை தொகுதி பாஜக பிரமுகருமான பிரபாதேவி வீரராகு கடந்த 5 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியில் பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் தனிப்பட்ட காரணத்திற்காக தான் வகித்த பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பினை ராஜினாமா செய்து இந்திரா காந்தி சதுக்கம் அருகே உள்ள கட்சி அலுவலகத்தில் கடிதம் வழங்கினார். மேலும் தொடர்ந்து உழவர்கரை தொகுதி மக்களுக்காக பொது சேவை செய்வேன் என்றும் தொடர்ந்து மக்கள் பணியாற்றுவேன் என்றும் தெரிவித்தார். மேலும் மக்களுடன் கலந்தாலோசனை செய்துவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுப்பேன் என்றும் கூறியுள்ளார். நான் பாரதிய ஜனதா கட்சியில மாநில செயற்குழு உறுப்பினராக இருக்கிறேன். இன்னிலிருந்து நான் என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு கட்சியிலிருந்து முழுமையா நான் வெளியில வந்துட்டேன். என்ன காரணம்னா, எனது தனிப்பட்ட காரணங்களுக்காக நான் வெளியில வந்திருக்கிறேன். எனது அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்பாக எங்களது மக்கள் பணி தொடரும். எங்களது தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்களிப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அரசியல் தலைவர்கள் மற்றும் கட்சி கொடிகளால் அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் குடிலை ஆசிரியர் ஒருவர் உருவாக்கியுள்ளார். புதுச்சேரி அரியாங்குப்பம் உப்புக்கார வீதியில் வசிக்கும் சுந்தரராசு என்பவர் ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துமஸ் குடில் செய்வது வழக்கம். இந்த வருடம் 13வது முறையாக வித்தியாசமான முறையில் இன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு 2026 சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்களிப்பதற்கான விழிப்புணர்வை மையமாக வைத்து அரசியல் தலைவர்கள் மற்றும் கட்சி கொடிகளால் அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் குடில் செய்துள்ளார். இந்து மதத்தினை பின்பற்றி வரும் இவர் அரியாங்குப்பம் தந்தை பெரியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நுண்கலை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். ஒவ்வொரு ஆண்டும் இன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் குடில் அமைத்து வருவதை வழக்கமாக கொண்டுள்ளார். இதற்கு முந்தைய வருடங்களில் 1 கன சென்டிமீட்டர் கிறிஸ்துமஸ் குடில் செய்து அசிஸ்ட் உலக சாதனை விருது பெற்றார். அதேபோல் உணவில் காய்கறிகளை அதிகம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வு மூலம் காய்கறிகளால் கிறிஸ்துமஸ் குடில், பிளாஸ்டிக் பயன்பாடு மற்றும்
மறுசுழற்சி விழிப்புணர்வு மூலம் குடித்தண்ணீர் பிளாஸ்டிக் பாட்டில்களால் வடிவமைத்த கிறிஸ்துமஸ் குடில், மரம் வளர்ப்போம் என்ற விழிப்புணர்வு மூலம் தேங்காய்களை கொண்டு வடிவமைத்து கிறிஸ்துமஸ் குடில், சிறு தானிய உணவு வகைகளை பயன்படுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வு மூலம் 25 வகையான தானியங்களை கொண்டு வடிவமைத்த கிறிஸ்துமஸ் குடில், மாணவர்களின் கற்றல் திறனை வளர்க்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு மூலம் 700 புத்தகங்களை கொண்டு வடிவமைத்து குடில், அனைவரும் துணிப்பைகளை பயன்படுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வு மூலம் 1000 துணிப்பைகளை கொண்டு வடிவமைத்த குடில், தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வு மூலம் பல்வேறு வகையான தின்பண்டங்களை கொண்டு செய்யப்பட்ட குடில், மாதிரி கொரோனா தடுப்பூசி மருந்து, ஊசிகளை கொண்டு வடிவமைத்து செய்யப்பட்ட குடில், பழைய கம்ப்யூட்டர் பொருட்களை கொண்டு செய்யப்பட்ட கிறிஸ்துமஸ் குடில் மற்றும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை போற்றும் வகையில் 7 லட்சம் ரூபாய் நகல் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் குடில் மற்றும் இணைய வழி குற்றங்களை தடுக்கும் வகையில் 500 மாதிரி செல்போன்களால் அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் குடில்களை செய்துள்ளார். இதுபோன்ற விழிப்புணர்வு செய்ததை பாராட்டி உலகளாவிய மனித அமைதி பல்கலைக்கழகம் சார்பில் சுந்தரராசுவிற்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டு சிறப்பித்தது. இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக தனது வீட்டில் 13வது முறையாக வித்தியாசமான முறையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்களிக்க வேண்டுமென வலியுறுத்தி தேசியம், தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசியல் கட்சி தலைவர்கள், நபர்களின் புகைப்படம் மற்றும் 500 கட்சி கொடிகளால் அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் குடில், இன்றைய சூழல் SIR சிறப்பு வாக்காளர் திருத்தம் பணி நடந்து முடிந்த நிலையில் மக்கள் வருகிற 2026 முதல் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க உள்ள நிலையில் பல்வேறு புதிய அரசியல் கட்சிகள், புதுமுக வேட்பாளர்கள், புதிய சின்னங்கள் உள்ளன. எனவே மக்களின் மனநிலைக்கு ஏற்றவாறு வாக்களிப்பது போல் மாதிரி புகைப்படங்களை கொண்டு குடில் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. பல வகையான கட்சி கொடிகளை கொண்டு கூரை வடிவத்தில் குடில் தொழுவமாகவும், அரசியல் தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்வது போலவும் நிலப்பகுதியில் வடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது. குடில் வலது பக்கவாட்டில் ஒரு சில கட்சி சின்னங்களும், குடில் இடது பக்கவாட்டில் வாக்களிப்பதற்கான வாக்காளர் பட்டியல், வாக்கு இயந்திரம், ஓட்டு போட்ட சின்னம் பார்வையிடுவதற்கான மிஷின், மாதிரி ஓட்டு கார்டு போன்ற படங்கள், மேலும் கிறிஸ்துமஸ் தாத்தா இன்றைய சூழலுக்கு ஏற்றாற்போல் தேர்தலில் வாக்களித்து தனது விரல் மை காட்டுவது போல் மற்றும் கையில் ஓட்டு கார்டு வைத்துள்ளது போல் தத்ரூபமாக செய்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் வாக்களிக்கும் போது நல்ல வேட்பாளரை முடிவு செய்ய வேண்டும். பணம், பொருள், மற்றவர்களின் ஆசை வார்த்தைகள் போன்றவைகளுக்கு மயங்காமல் நாடு மற்றும் ஊர் வளர்ச்சிக்கு தகுதியான நபரை தேர்வு செய்து வாக்களித்தால் தங்களுக்கும் நன்மை, ஊருக்கும் நன்மை கிடைக்கும். வாக்களிப்பது நமது கடமை என 2026 சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்களிப்போம் என வலியுறுத்தி இந்த விழிப்புணர்வு மூலம், இந்த கிறிஸ்துமஸ் குடில் மூலம் மக்களுக்கு தெரிவித்து வருகிறார். இந்த விழிப்புணர்வு கிறிஸ்துமஸ் குடிலை இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவர் என அனைத்து மதத்தை சார்ந்த பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து ஆசிரியர் சுந்தரராசு மற்றும் அவரது குடும்பத்தினரை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். தமிழ்நாடு ரெட்டி நலசங்க மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு ரெட்டி நல சங்கத்தின் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் திண்டிவனத்தில் உள்ள ஸ்ரீஹரி மஹாலில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு மாநில தலைவர் ரவி ரெட்டி தலைமை தாங்கினார். கூட்டத்தில் மாநில செயலாளர் ராஜா பூர்ணச்சந்திரன், மாநில பொருளாளர் அருண்குமார், மாநில துணைத் தலைவர் சண்முகம், நிர்வாகிகள் விவேகானந்தன், கோகுல்தாஸ், பாலகுரு, நேதாகிரி, வழக்கறிஞர் ஜெயபிரகாஷ், துரைராஜ், ரவிச்சந்திரன் உள்ளிட்ட மாநில, மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி OPR அவர்களின் விழாவை மிக சிறப்பாக நடத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. ரெட்டியார் சமூகத்தின் நீண்ட நாள் கோரிக்கையான சென்னையில் உத்தமர் OPR அவர்களின் முழு திருவுருவ வெண்கல சிலையை அமைப்பதற்கு வரும் பிப்ரவரி 1ஆம் தேதிக்குள் அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதேபோல் திண்டிவனத்தில் அமைய உள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கு OPR அவர்களின் பெயரை சூட்ட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் தகுதியான ரெட்டி இன மக்களுக்கு BC சான்றிதழ் வழங்க மறுக்கப்படும் நிலை இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டு தகுதி உள்ள அனைவருக்கும் உடனடியாக BC சான்றிதழ் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. மேற்கண்ட கோரிக்கைகள் மற்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படாவிட்டால் அரசை வலியுறுத்தி முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் எனவும் கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த முக்கிய ஆலோசனை கூட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திண்டிவனம் அடுத்த ஓமந்தூரில் சமத்துவ கிறிஸ்துமஸ் கலை விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஓமந்தூரில் உள்ள பெத்தேல் திருச்சபை சார்பில் உன் ஒளி வந்தது நற்செய்தி
சென்னை பால் மகாலிங்கம் மற்றும் பெத்தேல் திருச்சபை, ஓமந்தூர், இயேசுராஜ் ஒருங்கிணைப்பாளர், ஐயனார் உள்ளிட்ட ஊர் பொதுமக்கள் சேர்ந்து சமத்துவ கிறிஸ்துமஸ் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜசுலோக்ஷனா புருஷோத்தமன், ஒன்றிய கவுன்சிலர் அம்புஜம் சுகுமாரன், துணைத் தலைவர் சம்பத் சங்கர் ரெட்டியார், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், வார்டு உறுப்பினர்கள் மணிபாலன், கோகுல், நாகராஜ், வெள்ளிக்கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் குழந்தைகளுக்கான கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதி மடுவுபேட் பகுதியில் அங்கன்வாடி அமைக்க நடவடிக்கை. காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் ஆய்வு. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பெயரில் போலி முகநூல் கணக்கு. மர்ம நபர் பேசிய தொலைபேசி எண்ணின் முகவரி ஹரியானா என முதற்கட்ட தகவல். தொழிலாளர் துறையை கண்டித்து தமிழ் உரிமைகள் இயக்கத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.